ஸோ இதெல்லாம் எல்லாம் மாவு, உருளைக்கிழங்கு, இன்ஃபேக்ட் பீட்ரூட், கேரட் கூட நம்ம உடம்புல போய் சர்க்கரை ஆகிடுறது. ஸோ அது எல்லாத்தையும் நிறுத்திடணும். ஸோ இந்த கீட்டோ டயட் வந்து ரொம்ப காமன் இதில், வெளிநாட்டில் எஸ்பெஷலி யூஎஸில் ரொம்ப காமன். கீட்டோ டயட் வந்து நான் சொன்னால் உங்களுக்கு அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக தெரியும், ரொம்ப ஐயோ இவ்வளோ தான் சாப்பிட முடியுமான்னு தெரியும். ஆனால் என்னென்னா அது வந்து இட் வில் சேஞ்ச் அது என்ன செய்யும்னா உங்களுக்கு பிடிச்சது தான் சாப்பிட முடியும்னு மாற்றிடும். பிரியாணியில் என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் 90% மக்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த பீசஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு. கீட்டோ டயட்டில் அந்த பீசஸ் மட்டும்தான் சாப்பிடலாம், ரைஸ் சாப்பிடக்கூடாது. ஓகே, ஸோ பிரியாணி வேணும்னா வீட்டில் பிரியாணி செய்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பீஸு இல்லை 3 பீஸ் சிக்கன். டயபெட்டிஸ், ஒருத்தருக்கு டயபெட்டிஸ், 3-4 பேருக்கு டயபெட்டிஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா 2-3 பீஸ் சிக்கன் போட்டுடுங்க. ஸோ எல்லோரும் வந்து உட்காராச்சு அந்த டயபெட்டிஸ் இருக்கிறவருக்கு பீசஸ் கொடுத்துருங்க. ஓகே, அண்டு இது சாப்பிடலாம், இதெல்லாம் தான் சாப்பிடலாம். பேசிக்கலி இட்ஸ் மச் ஈஸியர் டு எக்ஸ்பிளைன் எதெல்லாம் சாப்பிடலாம் வித்தவுட் மச் ரெஸ்ட்ரிக்ஷன். மீட், எனி மீட், சிக்கன், மட்டன், ஃபிஷ், எனி அதர் டர்க்கி, எனி அதர் மீட். அது மாவு போட்டு குக் பண்ணக்கூடாது. ஸோ கேஎஃப்சி மாதிரி பிரெடட் சிக்கன் கூடாது. ஓகே, பட் கிரில்டு சிக்கன், ரெகுலர் ஃப்ரைட் சிக்கன், ஸ்பைஸ் போட்டு பிரியாணிலேருந்து எடுத்து அந்த ரைஸ் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு சாப்பிட்ற சிக்கன் இஸ் குட். ஓகே, ஸோ எனி டைப் ஆஃப் மீட் இஸ் குட். எக்ஸ், all eggs are good. Okay, any type of eggs is good. Okay, milk products அப்படின்னா சர்க்கரை போடக்கூடாது அதுக்கு. ஸோ பால், தயிர், மோர், சீஸ், பன்னீர் அதெல்லாம் ஓகே. நட்ஸ்னா இது பிஸ்தா, பாதாம், வால்நட்னா அதரக். ஐ திங்க் அதரக் தான் நினைக்கிறேன், தமிழில் என்ன பேருன்னு தெரியாது, அது அதரக் ஹிந்தியான்னு தெரியாது. ஓகே, வால்நட்ஸ் அண்ட் கடலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பட் இட்ஸ் ஜென்ரலி ஓகே. கடலை இஸ் ஓகே. ரொம்ப சாப்பிட்டா இட் வில் காஸ் மோர் லைக் ஸ்டாப் வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ்க்கு வேணும்னா கடலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் லாஸ்ட் திங் இஸ் லீஃபி வெஜிடபிள்ஸ். லீஃபி வெஜிடபிள்ஸ்னால் வெறும் இலை இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் இலையெல்லாம் ஓகே, கீரை எல்லாம் ஓகே, பட் கோவக்காய், வெண்டைக்காய், பாவக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் ஓகே. இந்த ரூட் வெஜிடபிள்ஸ் தான் கூடாது. இன்னொன்று கார்ன் கூடாது. கார்ன் இஸ் நாட் அ ரூட் வெஜிடபிள், பட் அது கார்ன் சாப்பிடக்கூடாது. இந்த உருளைக்கிழங்கு கூடாது, இது கூடாது, சேப்பங்கிழங்கு, அந்த கிழங்கு டைப்ஸ் எல்லாம் கூடாது. ஓகே, அண்ட் ஆல் ஸ்பைசஸ் ஆர் ஓகே. அண்ட் இந்த மாதிரி காரமான வெஜிடபிள்ஸ் லைக் அஃப்கோர்ஸ் மிளகா, இது வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஓகே. ஸோ நம்ம என்ன செய்கிறோம்னா, சுகருங்கிறவங்க, ஆக்சுவலி சுகர் இஸ் நாட் டிசீஸ், டயபெட்டிஸ் இஸ் த டிசீஸ். ஓகே, அவங்களுக்கு பிளட் சுகர் ஹையாக இருக்கு, இன்சுலினும் ஹையாக இருக்கு. நம்ம சாப்பிட்ற சுகர் தான், சாப்பிட்ற சுகர், ஸ்டார்ச், மாவு எல்லாம் தான் சுகரை ரைஸ் பண்ணுறது. அந்த சுகர் ஹையாக இருந்ததுனால நம்ம உடம்பு வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஆனால் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பாடி பார்ட்ஸும் இன்சுலினை அக்செப்ட் பண்ணிட்டு சுகரை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறது. அதுதான் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ்னால் சுகர் ஹையாக இருக்கு, இன்சுலினும் ஹையாக இருக்கு, அதுதான் டயபெட்டிஸ். ஸோ அதுக்கு கியூர் என்ன? அதுக்கு கியூர் வந்து இந்த சுகரை சாப்பிடக்கூடாது. எதெல்லாம் சுகராக மாறுறதோ அதெல்லாம் சாப்பிடலைன்னா ஒரு 2 நாளுக்குள்ளே அது இறங்கிடும். இன்சுலின் எப்பவுமே ஹையாக இருக்காது. இன்சுலின் வந்து பல்ஸ் அப்படி பக்குன்னு வரும், அப்புறம் போயிடும். ஸோ இன்சுலின் வந்து ஒரு 2-3 நாளில் அவர் பர்மனெண்ட்டாக லோ ஆகிடுவார். இதே மாதிரி 1 வீக்னு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பிளட் சுகர் ரொம்ப கம்மியாயிடும். 3 to 6 months ஃபுல் டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆகிடும். எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இந்த டயட் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளவு சீக்கிரமாக சரியாயிடும்.
இப்போ வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு இது எக்ஸ்ட்ரா ஹார்ட். ஏன்னா எக்கு சாப்பிட மாட்டாங்க, எங்கள் அம்மா மாதிரி எக்கு சாப்பிட மாட்டேன், இது மீட் சாப்பிட மாட்டாங்க, எக் சாப்பிட மாட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து பால், வெஜிடபிள்ஸ் அண்ட் நட்ஸ் இவ்வளோதான். ஓகே, இது வச்சுட்டே எங்கள் அம்மா வந்து 2 இயர்ஸில் நல்லா ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க டயபெட்டிஸ். 10 கிலோவுக்கு மேலே லூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, குண்டாக இருந்ததுலேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒல்லி ஆயிட்டாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒல்லி. ஓகே, ஸோ the diet is extremely effective. Just இது கொஞ்சம் இட் சீம்ஸ் லைக் இட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் இன் த பிகினிங். பட் நான் வந்து வெளில போய் சாப்பிட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுலையே நான் 10 எபிசோட் 10 இல்லை 8 எபிசோட் போட்டேன். 2 எபிசோட் வந்து ஒன்று எங்கள் அம்மா சமைச்சது, ஒன்று வந்து என் ஒய்ஃப் சமைச்சது. ஓகே, வீட்டில் சமைக்கிறதுனா ரொம்ப ஈஸி. வெளில போய் சாப்பிட்றச்சியே இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ண முடியறது. அதுக்காக தான் நான் இந்த சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, ஸோ அண்ட் ஒன் அடிஷ்னல் இது, எனக்கு டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு டீ காஃபி தான் உயிர். அதில் சர்க்கரை எடுத்துடு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அப்படியே கேட்கவே முடியாது. அதுக்கு தான் நான் யூஎஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னோட ஸ்வீட்டனர். ஸோ அதுக்காக தான் நான் எடுத்துருந்தேன். ஒரே பர்பஸ். இந்த மாதிரி எங்கள் அம்மாவால் காஃபி இல்லாமல் இருக்கவே முடியாது. காஃபியில் சர்க்கரை ஸ்வீட் இல்லாமல் குடிக்கவே மாட்டாங்க எங்கள் அம்மா. நான் வந்து அதே மாதிரி டீ. ஓகே, ஸோ இதுதான் அப்படியே நம்மளோட லைஃப்பை வந்து ஈஸியாக்கும். ஓகே, சாப்பிடலாம் மீட்டு, சாப்பிடலாம் எக்ஸ், நான் சாப்பிடுவேன் எல்லாத்தையும். பட் அந்த டீயில் ஸ்வீட்டு போட்டு இல்லைன்னா என்னால் குடிக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் நான் அந்த இம்போர்ட் இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த எபிசோட் 2 எபிசோடாக போகும். அண்ட் ப்ராபப்ளி அண்ட் ஐ வில் see you in the next street food to kill diabetes video. This is not one of the regular ones. It's not a restaurant where I'm going to eat something. So இது வந்து சும்மா இன்ஃபர்மேஷனல் வீடியோ. Thank you.